عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أهل الكتاب لما تلبسون الحق بالباطل وتكتمون الحق وأنتم تعلمون. وقالت طائفة من أهل الكتاب آمنوا بالذي أنزل على الذين آمنوا وجه النهار واكفروا آخره لعلهم يرجعون. ولا تؤمنوا إلا لمن تبع دينكم. قل إن الهدى هدى الله أن يؤتى أحد مثل ما أوتيتم أو يحاجوكم عند ربكم. قل إن الفضل بيد الله يعطيه من يشاء والله واسع عليم. يختص برحمته من يشاء والله ذو الفضل العليم. ومن أهل الكتاب من ينطعمنه بقنطار يؤديه إليك ومنهم من ينطعمنه بدينار لا يؤديه إليك إلا ما دمت عليه قائما. ذلك بأنهم قالوا ليس علينا في الأميين سبيل ويقولون على الله الكذب وهم يعلمون. بلى من أوفى بعهده واتقى فإن الله يحب المتقين. إن الذين يشترون بعهد الله وأيمانهم ثمنا قليلا أولئك لا خلاق لهم في الآخرة ولا يكلمهم الله وينظر إليهم يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب عليم. صدق الله العليم. வேதமுடையவர்களே, உண்மையை பொய்யுடன் ஏன் கலக்கிறீர்கள்? நீங்கள் நன்கறிந்து கொண்டே உண்மையை ஏன் மறைக்கிறீர்கள்? வேதமுடையவர்களில் ஒரு கூட்டத்தினர் தங்கள் இனத்தாரை நோக்கி கூறுகின்றனர், நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தை காலையில் நம்பிக்கை கொண்டு மாலையில் அதை நிராகரித்து விடுங்கள். இதனால் நம்பிக்கை கொண்ட அவர்களுக்கு குழப்பம் அடைந்து தங்கள் நம்பிக்கையிலிருந்து விலகிவிடக்கூடும் என்றும், உங்கள் மார்க்கத்தை பின்பற்றியவர்களை தவிர மற்றெவரையும் நீங்கள் நம்பாதீர்கள் என்று கூறுகின்றனர். அதற்கு நபியே கூறுவீராக, உண்மையான நேர்வழி அல்லாஹ்வின் நேர்வழிதான். சுப்ஹானல்லாஹ். மேலும் அவர்கள் தங்கள் இனத்தாரை நோக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்று ஒரு வேதம் மற்றொருவருக்கும் கொடுக்கப்படும் என்பதையோ அல்லது அந்த நம்பிக்கையாளர்கள் உங்கள் இறைவன் முன்பாக தர்க்கித்து உங்களை வெற்றி கொள்வார்கள் என்பதையோ நம்பாதீர்கள் என்று கூறுகின்றனர். அதற்கு நபியே நீர் கூறுவீராக, வேதம் என்னும் பெரும்பாகியம் நிச்சயமாக அல்லாஹ்வின் கையில்தான் இருக்கிறது. அதை அவை விரும்பியவர்களுக்கே கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மிக விசாலமானவன், மனிதர்களுக்கு தகுதிகளை நன்கறிந்தவன் ஆவான். பெஷகல்லா. அல்லாஹ் தன் விரும்பியவர்களை தன் அருளுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறான். அவன் மகத்தான கொடையுடையவன் ஆவான். பெஷகல்லா. நபியே, வேதமுடையவர்கள் சிலர் இருக்கின்றனர். அவர்களிடம் நீர் ஒரு பொற்குவியலையே நம்பி ஒப்படைத்த போதிலும் ஒரு குறையுமின்றி உம்மிடம் திரும்ப செலுத்திவிடுவார்கள். அவர்களில் வேறு சிலரும் இருக்கின்றனர். அவர்களிடம் நீர் ஒரு அற்ப நாணயத்தையே நம்பி ஒப்படைத்தாலும் அதற்காக நீர் வம்பு செய்து அவர்களுக்கு தலைமையில் நிற்காதவரை அதை திரும்ப கொடுக்க மாட்டார்கள். இதற்கு காரணம், தாங்கள் இனம் அல்லாத மற்ற பாமரர் விஷயத்தில் நாம் என்ன கொடுமை செய்த போதிலும் அதற்காக நம்மை குற்றம் பிடிக்க வழியில்லை என்று அவர்கள் பகிரங்கமாக கூறுவதுதான். ஆனால் அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ் தங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வின் மீது பொய் கூறுகின்றனர். நவுதுபில்லாஹ். உண்மையே அவ்வாறல்ல. எவர்கள் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள்தான் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் இத்தகைய இரையச்சமுடையவர்களை நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த வாக்குறுதியையும்
தாங்கள் சத்தியங்களையும் சொற்ப விலைக்கு விற்றுவிடுகிறார்களோ அவர்களுக்கு மறுமை நிச்சயமாக ஒரு நற்பாக்கியமும் இல்லை. நவுதுபில்லாஹ் மின்ஹா. மேலும் அல்லாஹ் மறுமையில் அவர்களுடன் விரும்பி பேச மாட்டான். நவுதுபில்லாஹ் மின்ஹா. அன்புடன் அவர்களை இறுதி நாளில் திரும்ப பார்க்கவும் மாட்டான். நவுதுபில்லாஹ் மின்ஹா. அவர்கள் புனிதப்படுத்தவும் மாட்டான். நவுதுபில்லாஹ் மின்ஹா. அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. நவுதுபில்லாஹ் மின்ஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.